தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சிஜேபியோட ப்ரொடெஸ்ட், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், இந்த வெற்றி எப்படிப்பட்டது, அதெல்லாம் குறித்து விரிவாக பேசுறதுக்காக நம்ம கூட கெவின் பால் அவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் ப்ரோ. கடைசி கொஞ்ச நாளாகவே இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த சிஜேபியோட ப்ரொடெஸ்ட். இந்த ப்ரொடெஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த முடிவு வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இந்த ப்ரொடெஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நடந்து முடிஞ்ச அப்படின்னு சொன்னீங்க. இது முடியும்னு எனக்கு தோணலை. ப்ராட்டஸ்ட் கலாச்சாரம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை நான் தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். என்னென்னா, நீங்கள் இவங்களுடைய விருப்பத்தை நீங்கள் வந்து நிறைவேற்றினா கூட இவங்க திருப்பி இன்னொரு பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் பாருங்கள், டெல்லியில் பெட்ரோல் பம்புக்கு போயிட்டு தீ வைக்கிறது, அங்கே போய் கல் எடுத்து எறிகிறது, போலீஸ் மேலே போய் கல் எடுத்து எறிகிறது, இந்த மாதிரி வேலைலாம் இவங்க செஞ்சாங்களா? அப்போ போலீஸ் வந்து இவங்களை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து வேண்டலிசம், பொது சொத்துக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு விஷயம். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய கோரிக்கையான அமைச்சருடைய பதவி விலகல்ன்றது நடந்துருச்சு. ஆனால் இவங்க செஞ்ச அந்த டேமேஜுக்கான கான்சிக்வன்ஸ் வந்து யார் ஃபேஸ் பண்ணணும்? இவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, யார் மேலாம் கேஸ் ஃபைல் பண்ணியோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, எல்லாத்தையுமே நீ வந்து ரிவர்ஸ் பண்ணு அப்படின்னு இவங்க ஒரு கோரிக்கை ஒன்று வச்சாங்கன்னா, அதுக்கு மேலே இன்னொரு கோரிக்கை இவங்க வந்து ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஜென்சி ப்ராட்டஸ்ட் அப்படின்றதுல என்னென்னா, இவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஊரில் உள்ளவங்களாம் வந்து யோசிச்சிருப்பாங்க. நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் லீக் மட்டும்தான் இவங்க வந்து பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து நீட்டே பேன் பண்ணு அப்படின்னு இங்கே ஒரு கும்பல் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கும்பலுக்கு வந்து இப்போ ரொம்ப சப்புடு முடிஞ்சிருக்கும் பிரச்சனை. நம்ம பிரச்சனையை வந்து பெருசாக்கி ஆட்சியை கவிழ்க்கணும், ஆட்சிக்கு ஏதாவது வந்து இடைஞ்சல் கொடுக்கணும்னு இவங்க நினச்சாங்க இல்லையா? எப்படி இப்போ நேபாளில் அண்ட் ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி அரேப் நாடுகளில் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரச்சனைலாம் வந்து நடந்துச்சு. இந்த எல்லா பிரச்சனையிலுமே மையமாக யார் இருக்கானா, இந்த யங் பீப்புள் தான், ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற இவங்க தான். நேபாளில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு போய் தீ வச்சாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கிற மாதிரி, ஏன்னா 12 வருஷமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்மளால் வந்து ஜனநாயக முறைப்படி மக்கள்கிட்ட போய்ட்டு ஓட்டு கேட்டு என்னால் ஜெயிக்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இட் இஸ் டைம் டு ரிமூவ் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வந்து ஆட்சியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து அரசியல் பண்ணுறாங்க. அதை நம்ம பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணலான்னா, மக்கள்கிட்ட போய்ட்டு ஓட்டு கேட்டு டெமோக்ராட்டிக்கலாக பண்ணலாம். இந்த ஒரு எலக்டோரல் சிஸ்டமில் இப்படி தான் நம்ம பண்ண முடியும். இவர் இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு கலவரம் நடந்திருக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து ரிமூவ் பண்ணணும்னு ஓப்பனாக பேசுகிறாரு. ஆக்சுவலி இது வந்து அரசு இவர் மேலே இவங்களே முன் வந்து கேஸ் போட்டு உள்ளே வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கையுமே. அப்போது இந்த ப்ராட்டஸ்ட் வந்து நடந்து முடிஞ்ச அப்படின்னு நான் வந்து அப்படி நான் அதை பார்க்கல. ஏன்னா இவங்க வேறு பிரச்சனையை வந்து கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய அல்டிமேட் நோக்கம்ன்றது பேப்பர் லீக்குக்கு ஒரு நியாயமோ இல்லை மாணவர்களுக்கு ஒரு நியாயம் சொல்கிறதே கிடையாது. அதுக்கு மாறாக அரசாங்கத்தை நம்ம ஆட்டி பார்க்கணும். அல்டிமேட் எய்ம் வந்து அதுதான். அப்போ அந்த அல்டிமேட் எய்ம்ன்றது இன்னும் நிறைவேறலை. அப்போது அமைச்சருடைய பதவி விலகலை வந்து நான் அதில் எனக்கு வந்து மாற்று கருத்து உண்டு. ஏன் இவங்க சொல்லி அரசு ஏன் இதுக்கு பணியணும் அப்படின்றது என்னுடைய இது. ஆனால் மோடியினுடைய அரசாங்கம் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக கூட இதை வந்து யோசிச்சிருக்கலாம், பிரச்சனையை வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணலான்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கு இப்போ ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சா? ஆனால் இவங்க வேற பிரச்சனை வந்து இப்போ தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இதை வந்து மாணவர் போராட்டம்னு ரொம்ப நாளாகவே கிளைம் பண்ணிக்கிறாங்க. உண்மையாகவே இது மாணவர் போராட்டம் தானா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இயக்கங்கள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் வந்து என்னோட ஃபீல்டில் போய் பார்த்தாலே ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ளே யார் இருந்தா அப்படின்னு நம்ம வந்து பேசணும் இல்லையா? ஸோ மாணவர் போராட்டம் எப்படி இப்போ திமுகவில் வந்து ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் உள்ளே உட்காந்துருப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி இதுவுமே மாணவர்கள் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. அப்போ அவங்கள வந்து கைட் பண்ணி நீ இப்படி ப்ராட்டஸ்ட் பண்ணு, நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து முன்வைக்கணும் அப்படின்றதே பின்னால் ஒரு பெரிய அஜெண்டா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நேபாளில் இவங்க ஆளும் கட்சிக்கு எதிராக தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆளும் கட்சியில் வந்து கரப்ஷன் இருக்குது, வேலைவாய்ப்பின்மை இருக்குது, ப்ளஸ் இந்த கோட்டா சிஸ்டம் மூலமாக ஒரு சில குரூப் மட்டும் தான் பலனடைகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு தீ வைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியில் உள்ள பொலிட்டீஷியனையும் இவங்க ரோட்டில் ஓட விட்டு அடித்தாங்க நேபாளில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது அல்டிமேட் கோல்ன்றது ஆட்சியாளர்கள் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு, ஆட்சியாளர்களை அகற்றிட்டு நம்ம வேறு ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத தாண்டி இவங்க இப்போ என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, மொத்த சிஸ்டமே வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணு. இப்போது நீங்கள் இப்போ சிரியா போனீங்கன்னு வைங்களேன், சிரியாவில் வந்து போன வருஷம் அங்கே உள்ள மைனாரிட்டி மக்களை வந்து அடித்து அங்கே ஒரு 2-3 குரூப்ஸ் இருப்பாங்க. அந்த 2 குரூப்ஸ்க்கும் இப்போ வந்து சண்டை. ஆக்சுவலி ஆளும் கட்சி, ஆளும் வர்க்கம் அவங்க இருப்பாங்கல்ல,
அவங்கள எதிர்த்து மக்கள் சண்டை போடுறது வேற. ஆனா அவங்களே ஒரு 4, 5 செட்டா ஃபார்ம் ஆயிருக்காங்க. இப்போ அந்த செட்டுக்குள்ள சண்டை. அப்ப இந்த செட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த நாட்டுல ஒரு நிலையான அரசுன்றது அமையாது. மிடில் ஈஸ்ட்ல போனீங்கன்னா நெறைய நாடுகள்ல இந்த பிரச்சனை உண்டு. பஹ்ரைன்ல, சிரியால, பக்கத்துல உள்ள நாடுகள் எல்லாத்துலயுமே ஒரு டீஸ்டபிலைசேஷன் நடந்து, அங்க வந்து ஒரு ஒரு நிலையான ஆட்சி வந்து குடுக்க முடியாத மாரி தான் அங்க வந்து இருந்திருக்கு எப்பவுமே. 2010ல அந்த அராப் புரட்சின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த நாடுகள்ல ஒரு நிலையான அரசு இல்ல. ஆனா நீங்க இந்தியா பார்த்தீங்கன்னா, பக்கத்துல உள்ள பாகிஸ்தான் வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கு. ஆனா இந்தியால பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கவர்ன்மெண்ட் இருக்காங்க இங்க. ஓகேவா? இந்த கவர்ன்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். ஆனா மக்கள் சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மேண்டேட்ட மதிச்சு, எதிர்க்கட்சின்னு ஒண்ணுங்க இருக்கு. ஆளுங்கட்சின்னு ஒண்ணு இருக்காங்க. ஆளுங்கட்சி ஸ்மூத்தா 12 வருஷமா இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம காலி பண்ணணுமே. ஆனர்கின்னு நம்ம சொல்லுவோம். அப்பன்னா என்னன்னா, இஷ்டம் போல ஒரு ஒரு சட்ட முறைப்படி நடக்கிற ஒரு ஆட்சி இல்லாம, யாரெல்லாம் தோணுதோ இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணலாம். அப்ப ஜென்சின்றது இன்னைக்கு ஒரு கேங் மாரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா, எதிர்க்கட்சி வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு தான் இவங்க செயல்பட்டு ஆகணும். ஏன்னா, மக்கள் முன்னால இவங்க வந்து அம்பலப்பட்டு போயிருவாங்க. இப்ப வந்து காங்கிரஸ் வந்து இப்ப ஜென்சி மாதிரி இப்படி கள்ளக்கொண்டு எரிஞ்சான்னு வைங்களேன், அது பிரச்சனை ஆயிடும். ஆனா, இவங்க இவங்க பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு, ஜென்சி புராட்டஸ்ட் அப்படின்ற பெயர்ல ஒளிஞ்சுக்கிட்டு, நம்ம கவர்ன்மெண்ட்ட நம்ம கவுக்கணும்னு தான் இவங்க பிளான் பண்றாங்க. ஏன்னா, நீட் பேப்பர் லீக்ன்றது நடந்திருக்க கூடாது. அது தப்பு. அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடந்த ஒரு தவறு. அதுவும் 2, 3 வாட்டி நடந்து போயிருச்சு. அதையும் தாண்டி இன்னொன்னு, இது இப்ப தான் நடந்துச்சா ஃபர்ஸ்ட் டைம்? அதுவும் கிடையாது. நெறைய முறை நடந்திருக்கு. நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2007 10ஆம் கிளாஸ் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு. நான் அப்ப இருந்தது தான். நான் படிச்சிருந்த அந்த காலகட்டத்தில. அப்போ ஸ்கூல் டைம்ஸ்லயும் இந்த பிரச்சனை உண்டு. எல்லா காலத்திலயும் இது இது வந்து நடந்திருக்கு. இத ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரணுமானா, கொண்டு வரணும். அப்போ இப்படி நடந்திருக்குன்றதுக்கு அரசும் பொறுப்பேற்கணும். ஆனா, இவங்க அங்க வந்து நிக்க மாட்டாங்க. ஏன்னா, நம்ம இப்ப பேசிட்டு இருந்த மாரி தான். நீட் புராட்டஸ்ட்குள்ள வானவில் உள்ள வருது. ஃப்ரீ பாலஸ்டைன் உள்ள வருது. உமர் காலித வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகிள் 370 வந்து எதுக்கு ரிவோக் பண்ணீங்க? அப்படின்ற மாரி இதெல்லாம் கொண்டு அப்ப என்னன்னா, எதெல்லாம் இந்தியான்ற ஒரு அடையாளத்த வந்து கவுக்குற மாதிரியான விஷயமோ, இந்த அத்தன குரூப்பும் ஒண்ணா சேர்ந்து இத ஒரு காரணமா வச்சு பயன்படுத்துறாங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த போராட்டம் எப்போதுமே எதனால இந்த பார்லிமெண்ட் செக்ஷன் கூடுறதுக்கு டயத்துல இந்த மாதிரியான போராட்டங்கள் எப்போதுமே உருவாகுது. இதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் பில் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு போராட்டம்னாலும் கரெக்டாக இந்த பார்லிமெண்ட் கூடுறதுக்கு ஒரு ஒரு 2 நாள் முன்னாடி அந்த பார்லிமெண்ட்டை நோக்கி போற அந்த ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? ஆமா. இவங்க ஒண்ணு பார்லிமென்ட் செஷன் கூடும்போது பண்ணுவாங்க. இல்லன்னா வெளிநாட்டுல இருந்து தலைவர்கள் யாராவது வந்தாங்கன்னா, அப்ப பண்ணுவாங்க. அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவுக்கு ஒரு அசிங்கத்த உருவாக்கணும். ஏன்னா, இப்பயே பார்த்தீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் நியூட்ரலாவே இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாரி புராட்டஸ்ட்ல வந்து கள்ளக்கொண்டு எறிஞ்சவனெல்லாம் ஹீரோ மாரி காமிச்சு, இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு ஆர்டிகிள் படிச்சேன் நியூயார்க் டைம்ஸ்ல. சிஜேபியினுடைய தலைவர். அஜித் திக்கு. அவர வந்து ஒரு ஒரு ஹீரோ ஹீரோன்ற வார்த்தையை போட்டு இவர் வந்து யங் பீப்புளுடைய ஒரு நம்பிக்கை அப்படிலாம் போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து யங் பீப்புளுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு ஆள் வந்து களத்தில் இருந்து போராடி மக்களுக்காக பிரச்சனைலாம் பேசி வரணுமா? இவங்க ஆன்லைனில் ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு இவங்க ஆள் சேர்த்துக்கிட்டு யார் பெருசு? ஆன்லைனில் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் தான் இன்றைக்கி எல்லாமே அரசியல் நடந்துட்டு இருக்குது நம்ம வந்து பார்க்குறோம்ல. அப்போ கரெக்டாக கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி அப்போ இங்கே வந்து 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சட்டமுறைப்படி சூஸ் பண்ணப்பட்ட எம்பிஸ் எல்லாம் கூடி ஒரு சட்டத்தை போய் பேசி மக்கள்கிட்ட போய் டிபேட் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. இந்த பக்கம் அப்படியே நேர் எதிரா பார்த்தீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அரசாங்கத்தை நான் வந்து காலி பண்ணிட்டு, நாங்க வந்து கும்பல் மனப்பான்மையை நாங்க வளர்த்து விடுறோம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு நேரடியா சேலஞ்ச் பண்ற மாதிரி, அரசு கூடுற நேரத்தில இங்க ஒரு குரூப் வந்து இவங்க ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது ரொம்பவே உண்மையாவே வருத்தம் அளிக்கிற விஷயம். அரசு இத பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய இதுக்கு பின்னாடி இன்னும் 2, 3 விஷயங்கள் கூட சொல்றாங்க. இப்போ இந்த பார்லிமெண்ட் செக்ஷன்ல இந்த எஃப்சிஆர்ஏ பில் இது வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில சக்திகள் வேலை செய்யறதாவும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 100% உண்மை. ஏன்னா சோனம் வாங்சக் இவர் என்ன பண்ணாரு, போன வருஷம் லடாக்ல போய் ஒரு ப்ராட்டஸ்ட் ஒண்ணு பண்ணாரு. அதே டைம்ல இவர் அங்க போய் என்ன பேசுறாருன்னா, நேபாள்ல நடந்த மாதிரி, அரபு நாடுகள் நடந்த மாதிரி இந்தியாவிலும் நடக்கணும். லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்து வேணுமானா வேணும் அப்படின்றது தான் என்னுடைய ஸ்டாண்ட். ஓகேவா? இதுல மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா இது ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கும் நீங்க நேபாள் மாதிரி இந்தியாவ மாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்க யோசிங்க. இதே டைம்ல இவர் இப்படி பேசின உடனே இதே காலகட்டத்தில இந்தியன் கவர்ன்மெண்ட் நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் இவங்க நடத்துற ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இவருக்கு வெளிநாடுகள்ல இருந்து காசு வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு எத்தனையோ 6 கோடி ரூபாய் சம்திங் இவர் என்ன பண்ணாரு, இவருடைய டெசிக்னேட்டட் எஃப்சிஆர்ஏ அக்கவுண்ட்ல தான் அந்த அமௌண்ட் போகணும். இவர் என்ன பண்ணாரு, அந்த அமௌண்ட்டை பர்சனல் அக்கவுண்ட்டுக்குலாம் டைவர்ட் பண்ணி இப்படிலாம் இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இவருடைய எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க நம்மளுடைய அரசு. அப்போ இந்த மாதிரி இந்த ப்ராட்டஸ்ட் பண்ணுறவங்க
எப்பவுமே ஒன்று யோசிக்கணும், சடனாக ஒரு மூமெண்ட் வந்து பூம் ஆகி வருதுன்னா அவ்வளோ ஈஸியாக வராது. எப்படி நேபாளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசுக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட் வந்து வெடிச்சுதோ, இதே மாதிரி இங்கேயுமே அரசுக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட்டை கிரவுண்டில் வந்து இதை உருவாக்கி டக்குன்னு ஒரு நாள் இது வந்து வெடிக்கும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேபாளில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து கன் எடுத்துகிட்டு போகிறான். யார்? ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இவனுக்கு இப்போ கன் எங்கேருந்து வந்துச்சு இல்லையா? இவங்க ஒரு ஆர்மி மாதிரி, ஆர்மி கூட சண்டை போடுற மாதிரி இவன் வந்து கன்னை எடுத்துகிட்டு உள்ளே போகிறானுங்க. அப்போது எஃப்சிஆர்ஏ அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ரிஃபார்ம் தேவையான தேவை. ஏன்னா இவங்க வந்து ஃபாரின் ஃபண்டை வந்து இவங்க வந்து என்ஜிஓன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு இவங்க கொடுப்பாங்க. இந்த அக்கௌண்ட் தான் காசு வரும்னு சொல்லி. ஆனால் அந்த பணத்தை டைவர்ட் பண்ணுறாங்க. சோனம் வாங்சக்ன்றவர் வந்து 9 அக்கௌண்ட் வச்சுருந்துருக்காரு, பேங்க் அக்கௌண்ட் மட்டும். அதாவது இவருடைய ஒரு என்ஜிஓ லடாக் சம்திங், லடாக்கில் தான் அந்த பேர் ஆரம்பிக்கும். அந்த என்ஜிஓக்கு மட்டுமே 9 அக்கௌண்ட் வச்சுருந்துருக்காரு. அப்போ வந்து எஃப்சிஆர்ஐக்கு கொடுக்கப்பட்ட அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த 9 அக்கௌண்ட்டுக்கும் காசு வந்து பிரிஞ்சு போயிருக்கு. ஓகேவா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இவர் கரெக்டாக போய் ப்ராட்டஸ்ட் பண்ணுறாரு. அடுத்த 14th டே வந்து அங்கே கலவரம் வெடித்து தீ வச்சு கொளுத்தி 4 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது எஃப்சிஆர்ஐக்கும் இந்தியாவில் இந்த ப்ராட்டஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை கவிழ்க்கணும். நியாயமான முறையில் கோரிக்கை வச்சு ப்ராட்டஸ்ட் பண்ணுறது வேறு. அரசாங்கத்தை நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எஃப்சிஆர்ஐக்கும் கனெக்ஷன் இருக்குதா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த எஃப்சிஆர்ஏ ஃபண்டு எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஃப்சிஆர்ஐ வந்து யூஸ்வலி இவங்க என்ன சொல்லி வாங்குவாங்கன்னா, நாங்கள் ஆசிரமம் நடத்துகிறோம், குழந்தைங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. முக்கியமாக யூனிசெஃப்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது ஐநா சபையினுடைய ஒரு அமைப்பு. இதுவுமே வந்து குழந்தைகளுக்காக நாங்கள் வந்து ஃபண்ட் பண்ணுறோன்னு சொல்லி, நீங்கள் இப்போ மாலுக்கெலாம் போனீங்கன்னா உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. மாலில் வீட்டிலலாம் வந்து கேட்டிருக்காங்க, நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம், யூனிசெஃப்ல வந்து வரோன்னு சொல்லுவாங்க. அப்போது யூனிசெஃப்ன்றது ஒரு பிராண்டு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃபண்டு வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த ஃபண்டை வச்சு இவங்க என்ன செய்யணும், அஃபிஷியலாக ஒன்று சொல்லி வாங்குவாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, பிரைமரி கோல் என்னென்னா அரசாங்கத்தை காலி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற குட்டி குட்டி குழுக்களை வந்து கூட்டி வச்சு, முக்கியமாக இந்த எல்ஜிபிடி அப்படின்ற விஷயமா இருக்கலாம், அதுக்கப்புறம் காஷ்மீரை வந்து பிரித்து விட்ரு அப்படின்னு பேசுகிற அந்த கும்பலாக இருக்கலாம், உமர் கலீத் மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸஸ் இருக்காங்க. இந்த ஃபோர்ஸஸுக்கு எல்லாமே இந்த பணம்ன்றது ஃப்ளோ ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் இங்கே உள்ள அத்தனை பேருமே உலகத்தில் வர எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி பாலஸ்தீன் மட்டும் தான் இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு பேசுகிற ஆட்கள், காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் கூட சேர்த்து விட்ரு இப்படி பேசுகிற ஆட்கள் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே இதுவும் ஆர்கானிக்கான ப்ராட்டஸ்ட்லாம் கிடையாது. ஏன்னா வெல் ஆர்கனைஸ்டாக உலகம் எங்குமே இந்த மாதிரி கும்பல்லாம் உண்டு. முக்கியமாக இப்போ வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா நிவைல் சிங்கம்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து சைனாக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் பிறந்தது வந்து இலங்கையில். யூஎஸ் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணி அங்கே பல மில்லியன் டாலர்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டு அந்த கம்பெனியை விற்றுட்டு இவர் திருப்பி சீனாவுக்கு போகிறாரு. இவர் 3 வருஷத்துக்கு முன்னால் நியூஸ் கிளிக்னு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தாங்க நம்ம ஊரில். அதை வந்து இடி போயிட்டு போய் பார்த்தா நிவைல் சிங்கம்க்கு போகுது அது. இவர் சைனாக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சைனாவினுடைய ப்ரொபகேண்டாவை பரப்பக்கூடிய ஒரு ஆள். சைனா ப்ரொபகேண்டா நியூஸ் சேனலில் இந்தியாவில் இவங்க நாங்கள் நியூட்ரல் சேனல்னு சொல்லி ஆரம்பித்து அந்த ப்ரொபகேண்டாவை இங்கே உள்ளே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்தியா மேலே யூஎஸ் மாதிரியான நாடுகளுக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சின்றது பிடிக்கல. ஓகேவா? என்ன இருந்தாலும் சைனா, இந்தியா, யூஎஸ் இந்த 3 ஃபோர்ஸஸ் தான் இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்கிற ஃபோர்ஸஸ். ஐரோப்பா காலி ஆயிடுச்சு, அதை நம்ம விட்டுறலாம். அப்போ இந்த 3 ஃபோர்ஸஸ்க்கும் நடுவில் பெரிய ஒரு காம்படிஷன் இருக்குது, இது உண்மை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வந்து நடுவில் இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இந்த பக்கம், யூஎஸ் இருக்காங்க, இங்கே வந்து சைனா இருக்காங்க. அப்போ இந்த 2 பேருக்குமான காம்படிஷன், இந்த 2 பேர் தான் வளரணும். அப்போ இந்தியா வந்து வளருது, இந்தியா வந்து இந்தியாவில் வந்து யங் பீப்புள் ரொம்ப அதிகம் இல்லையா? ஸோ நம்மளை வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் அந்த வேலையை இவங்க 2 பேருமே செய்வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அமெரிக்காவும் ஒன்றும் யோகியெல்லாம் கிடையாது, இந்த 2 பேருமே இந்த வேலையை பார்ப்பாங்க. அப்போது இப்படி இருக்கும்போது இதனுடைய ஒரு நீட்சியாக தான் நான் பார்க்குறேன். ட்ரம்ப் கூட சொல்லியிருந்தார், எலெக்ஷன் அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ ஃபண்டு வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்கோங்கிற மாதிரியான ஸ்பீச்செல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு பின்னாடி அந்த ஜார்ஜ் சோரஸோடைய ஓப்பன் சொசைட்டி இருக்கிறதா ஒரு விஷயம் பேசுகிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நாட்டோடைய ஸ்டெபிலிட்டியை இது பண்ணுறதுக்காகவே இந்த விஷயம் நடக்கிறது. கண்டிப்பாக. ஏன்னா 12 வருஷம் அன்இன்டரப்டடாக ஒரு அரசு நடந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போ காங்கிரஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் 2029 நம்ம வரமாட்டோம் கண்டிப்பாக, இது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. நம்ம லாஸ்ட் டைம் பேசணும்னு நினைக்கிறேன், இந்தியாவில் இருந்த கடைசி கம்யூனிஸ்ட் பேஸ்டியனான கேரளாவும் இப்போ காலி.
ஓகேவா? அப்போது அவங்களுடைய பிடின்றது குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ லெஃப்ட் பாலிடிக்ஸினுடைய பிடின்றது இந்தியா விட்டு குறைஞ்சிருச்சு. ஐ மீன் இவங்க ஃபீல்டில் ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் மக்கள்கிட்ட போயிட்டு இந்த இந்த கொள்கையை போயிட்டு ஒரு ஓட்டா இவங்களால வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்குமே நீங்கள் ப்ராட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்காரன் தான் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடந்த இந்த ப்ராட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லகண்ணு ஐயாவுக்கு நாங்கள் இந்த வெற்றியை வந்து சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நீட் ப்ராட்டஸ்ட்டுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம்? இவர் ஒரு முறை கூட தேர்தலில் ஜெயிக்காத ஒரு நபர் தான் நல்லகண்ணு ஐயா. அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் வந்து ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஓட் பாலிடிக்ஸில் இல்லை. ஆனால் இப்போ வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸில் ஜெயிச்சு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஒரு அரசு மத்தியில் வந்து இருக்கும்போது இது இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுவோம்னா இன்டெரக்டாக நம்ம வந்து கலைச்சி விடுவோம், ஆட்டத்தை கலைச்சி விடுவோம்னு இவங்க பார்க்குறாங்க. அப்போ இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் சைனா அண்ட் யூஎஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ 2 பேருக்கும் காமன் எனிமி யார்? மத்திய அரசு. அவனை காலி பண்ணு. அப்போது ஃபண்டுன்றது டெஃபினட்டாக வருது. ஓகேவா? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஜார்ஜ் சோரோஸ் டைரக்டாக பண்ணுறாரான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வாய்ப்பு இருக்குது. நான் அதை நம்புகிறேன். அந்த எஃப்சிஆர் இதில் கூட எஃப்சிஆர்ஐ விஷயமானால அதான் ஆல்ரெடி ஒரு கேரளா பாதிரியாரோட பேர் அடிப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நம்ம ஆராய வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தால் கூட குறிப்பாக தர்மேந்திர பிரதானை இதனால் இவங்க ரிசைன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆமாம், லைக் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இப்போது நீட்டுன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸாம். இது வந்து 13 வருஷமாக இருக்குது. இதில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரச்சனைனா பேப்பர் லீக்ன்றது ஒரு தவறு. இதை பற்றி பேசும்போது நீ வந்து என்இபியை தூக்கு அப்படின்னு அங்கே வர வேண்டிய தேவை என்ன? ஏன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றது இதுவுமே சட்டமாக கொண்டு வந்து நம்ம வந்து அமலாக வேண்டிய ஒரு விஷயம். இது நாடு முழுக்க விரிவுபடுத்தும் போது இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே இதுக்கு அதிகமான எதிர்ப்பெல்லாம் உண்டு. அப்போது இவர் தான் இதில் முன்னிலையாக நின்று அமைச்சர் அவர்கள் தான் வந்து இதை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போது டேரெக்டாக நம்ம இவரை காலி பண்ணுவோம். அப்போ வந்து என்இபியை காலி பண்ணணும், நீட்டு காலி பண்ணணும். நீட்டு பேப்பர் லீக்னு ஒரு இஷ்யூ இருக்குது. அதுக்கு மேலே பேன் நீட்டுன்னு இங்கே ஒரு கும்பல் பேசுவாங்க. பேன் நீட்டுக்கு மேலே வந்து என்இபின்னு இன்னொரு கொண்டு வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா என்டையர் சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ணு. அப்போ எதெல்லாம் வந்து நாட்டில் வந்து நம்ம ஒரு ரிஃபார்மாக நம்ம கொண்டு வரோமோ அது அத்தனையும் காலி பண்ணு. அப்போ காலி பண்ணுறதுக்கு யார் குறுக்க நிற்கிறா? அவரை முடிச்சு விடு. அப்படி தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அமைச்சரை காலி பண்ணிட்டா அடுத்து வர்ற அமைச்சர் வந்து என்இபியை ஃபாலோ பண்ண மாட்டாருன்னு இவங்க நம்புகிறாங்களா? இல்லை அரசு வந்து வீக்காக மாறுவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ முஸ்லீம் பிரதர்ஹுட் இருக்கிறதாகவும் அதுக்கு பின்னாடி இந்த அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த என்இபி ஒரு தடையாக இருக்கிறதாகவும் அதுக்கு பின்னாடி இதை என்இபியை கொண்டு வரதில் தர்மேந்திர பிரதான் இருந்ததுனால ரொம்ப டார்கெட் பண்ணப்பட்டதா ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பொறுத்து இருந்து இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதில் இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த சிஜேபி ஜெயிச்சதாகவும் பாஜக தோத்ததாகவும் இப்போ ஒரு இது போகுது. உண்மையாகவே இதில் யார் ஜெயிச்சா யார் தோத்தா என்ன நடந்திருக்கு? இதில் ஜெயிச்சா ஆக்சுவலி ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அரசாங்கத்தை மிரட்டி அதில் அமைச்சர் பதவி விலகிட்டாருனோடனே நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கட்டும். எலெக்ஷனில் வந்து நின்று கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி அதில் உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டுங்க. அப்போ நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையா நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஜென்சி ப்ராட்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து யோசிச்சிருக்கலாம். இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் அப்போ நான் சொன்னேன். ஆனால் அரசு யோசிச்சிருக்கலாம் இது வந்து வேறு மாதிரி போகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து மக்கள் ரொம்ப கொதிநிலையாக இருக்காங்க. பேப்பர் லீக் ஆனது ஒரு தப்பு தான். அதனால் அரசு வந்து டிப்ளமேட்டிக்காக கூட யோசிச்சிருக்கலான்னு வைங்களேன். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபீல்டுக்கு வாங்க. ஆக்சுவலி இவங்களை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணால், இவங்களுடைய அமைப்பு என்ன, இவங்க முதல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சா, இவங்க ஒரு என்ஜிஓவா இல்லை ஒரு கட்சியா இல்லை ஒரு மூமெண்ட்டா, யார் இவங்க? எதுவுமே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பேஜ், அந்த பேஜில் உள்ளவங்கலாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது ஒரு அமைப்பாக கூட இல்லை. அப்போ நீங்கள் ஒரு அமைப்பு ரீதியாக வரணும் ஆக்சுவலி. ஓகேவா? ஆக்சுவலி இந்த ப்ராட்டஸ்ட் முடிஞ்ச உடனே முடிஞ்சு எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்கனாலே ஆர்கனைசேஷனலாக ஒன்று இல்லைன்னா அது நிலைக்காது. ஏன்னா ஒரு பார்ட்டி இல்லை ஒரு மூமெண்ட், நம்மளை மாதிரி ஒரு மூமெண்ட் வச்சுருந்தா கூட நம்ம வந்து ஏற்றுக்கலாம். எதுவுமே இல்லாதப்போ இவங்க வந்து கலைஞ்சு போவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இந்த லாங் ரன். ஆனால் உண்மையான வெற்றி அப்படின்னு நம்ம எப்போ நம்ம சொல்லலாம்னா நீங்கள் தேர்தலுக்கு வாங்க. இன்னொரு 3 வருஷத்தில் வந்து எலெக்ஷன் வருது, வாங்க வந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு பார்த்துடலாம். லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக பிரதமர் மோடி இந்த சோஷியல் மீடியாவில் அவராகவே பேசி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் முழுக்க டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்த இந்த சிஜேபி தான், முழுக்க அவங்களுடைய ரீல்ஸ் அவங்களோட இதுதான் இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு 3 ரீலில் பிரதமர் மோடி துவம்சம் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மை. ஆக்சுவலி அந்த மெட்டா ஈக்கோ சிஸ்டம் ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதமாகவே இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை மட்டுமே அழுத்தி உள்ளே வந்து கொண்டு போனாங்க. எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அல்காரிதம் இவங்களுக்கு எதிராக தான் வந்து வேலை செஞ்சுது. சிஜேபிக்கு சிஜேபி தான் இவங்க பண்ணாங்க.
ஸோ மோடி பண்ண விஷயத்தை நான் உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா ஜென்சினுடைய லாங்குவேஜில் ஒரு செல்ஃபி வீடியோ, அது ஒரு செல்ஃபி வீடியோ க்ளோஸ்அப்பில் வச்சு அவங்களுடைய லாங்குவேஜில் பேசும்போது கண்டிப்பாக அது ரீச் ஆகும் தான் நான் பார்க்குறேன். ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா அரசு இந்த விஷயத்தை கிரவுண்ட் லெவலில் வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போது 4 பேர் சேர்ந்து ஒரு ப்ராட்டஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ப்ராட்டஸ்ட்டை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்றது பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுது. பட் கீழே உள்ளவங்களுக்கு தெரியலையோ அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா ஜென்சி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரே வாய்ஸில் கத்துனாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் வந்து எமோஷன் ஆகாதீங்க, ஃபேக்டை கொஞ்சம் பாருங்கன்னு இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கான ஈக்கோ சிஸ்டம் இங்கே ஒழுங்காக இல்லை. ஏன்னா கோஷம் போடுறதும் ரேலி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த பீப்புள் கிட்ட வந்து உண்மையை சொல்லி நீட் ஏன் வேணும், நீட்டில் உள்ள பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்களே இது உண்மையாக பிரச்சனை தானா, நீட் இல்லாதப்போ எவ்வளோ இங்கே பிரச்சனை வந்து இருந்துச்சு, நீட் எவ்வளோ பிரச்சனை சால்வ் பண்ணுச்சு, இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து அந்த ஈக்கோ சிஸ்டமில் ஜென்சி ஈக்கோ சிஸ்டமில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது எனக்குமே இப்போ ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்குது. எப்போதுமே நீட் எக்ஸாமுக்காக போராடிட்டே இருக்கும். இன்ஜினியரிங்க்கு எக்ஸாம் இருக்குது, 12th எக்ஸாம் இருக்குது, மற்ற குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 இருக்குது, எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்குது. அதுலேயும் மாணவர்கள் படிக்கிறாங்க, அதுலேயும் உயிரிழப்பு நடக்குது, அதுலேயும் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் நீட்டை மட்டுமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. உண்மை. ஏன்னா ஜேஇல இதானாதான் இன்ஜினியரிங்குள்ளே போக முடியும். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வெறும் நீட்டு மட்டும்னா அதுலேயே இவங்களுடைய ஒருதலை பட்சம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நமக்கு புரியுது. இதை மக்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிஜேபி போராட்டத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒன்று எஃப்சிஆர்ஏ, பார்லிமெண்ட்டு, இது அதை தாண்டி இந்த கவர்மெண்ட்டை ஸ்டேபிளாக 12 வருஷம் இதாகிடுச்சு, இன்னொரு 3 வருஷத்தை அவங்களால பொறுத்துக்க முடியலங்கிற விஷயம், ஃபாரின் ஃபண்டு, இப்படி எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த கவர்மெண்ட் 12 வருஷத்தை போயிட்டுருக்கு. இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னும் என்ன அடுத்து நடக்குதுன்னு. இவ்வளோ நேரம் இருந்து இவ்வளோ விஷயத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஜனம் கேள்வி உங்களை சந்திக்கின்றேன். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரம் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.